நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்றால், அவர் நீதி உள்ள நியாயாதிபதியாய் இருக்கிறார். அவர் என்ன செய்கிறாராம்? நமக்கு சாதகமாக நம் பட்சத்தில் நீதியை சரி கட்டுகிறார், தீர்ப்பை வழங்குகிறார். இந்த உலகத்தில் பாருங்க, இத்தனையோ விதமான அநியாயமான அந்நீதியான தீர்ப்புகள் உங்களையும் அறியாமல் உங்களுடைய வாழ்க்கையில் தீர்ப்புகள் அளிக்கப்பட்டிருக்கலாம். ஒருவேளை நீங்க சொல்லலாம், என் பிறப்பிலிருந்தே எனக்கு இப்படிப்பட்ட ஒரு குறை இருக்கிறதுனாலே மற்றவர்கள் எல்லாம் முன்னேறி செல்லும் பொழுது அவர்களோடு கூட நான் ஈடாக வர முடியல, இந்த குறைபாடு என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது, இது ஒரு அநியாயமான அந்நீதியான தீர்ப்பு என் வாழ்க்கையில வழங்கப்பட்டது போல இருக்கிறது என்று ஒருவேளை நீங்கள் சொல்லலாம். ஆனால் ஒரு காரியத்தை மறந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. இந்த உலகத்துல இருக்கிற தீர்ப்பை எல்லாம் மாற்ற ஒரு தேவாதி தேவன், ஒரு பரலோக நீதிமன்றம் ஒன்று இருக்கிறது என்று மறந்து போகாதீங்க. உங்களுக்கு சாதகமாய் தீர்ப்பை நியாயமாய் தீர்க்கிற தேவன் ஒருவர் உண்டு என்பதை மறந்து போகாதீங்க.